இன்றைக்கு தீர்க்கவே முடியாத பிரச்சனையாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையை பற்றி எதுவுமே தெரியாமல் பலரும் ஏதோ தாங்கள் நியாயத்துக்காக போராடுறோம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு தவறான பக்கம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பிரச்சனையின் உண்மையை பற்றி ஒரு பாலஸ்தீனியர் மிக தெளிவாக பேசுகிறார். ஆக்ஸ்போர்ட் யூனியனில் ஜோர்டானில் இருக்கக்கூடிய ஒரு பாலஸ்தீனியர் பல உண்மைகளை பேசுகிறார். அவர் என்னென்ன உண்மைகளை சொன்னார் அப்படிங்கிற விவரங்களை நாம் பார்க்கலாம். இந்த முடார் சஹான் என்பவர், இவர் ஜோர்டானில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களுடைய தலைவராக இருக்கிறார். 1948 இஸ்ரேலுக்கு எதிராக அரபு தேசங்கள்லாம் யுத்தத்தை ஆரம்பிக்கும் போது அந்த யுத்தத்தால் எருசலேம் பகுதிகளில் இருந்து இடம்பெயர்ந்து ஜோர்தானுக்கு வந்தவர்களில் ஒருத்தங்க தான் இவங்களுடைய அப்பா அம்மா. அப்படிப்பட்ட 2 பாலஸ்தீன அகதிகளுக்கு பிறந்தவர் தான் இன்றைக்கு ஜோர்டானில் பாலஸ்தீனியர்கள் தலைவராக இருக்கிறாரு. இவர் மனம் நொந்து அவருடைய ஆதங்கத்தை இங்கே கொட்டுறாரு, உண்மையை சொல்கிறார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுடைய பிரச்சனை யுத்தம் அப்படிங்கிறதே தேவையே இல்லாதது. இவர் சொல்கிறது என்னென்னா, நாங்களும் யூதர்களும் அப்படி ஒற்றுமையாக இருந்தோம். அரபுக்களான இன்றைக்கி பாலஸ்தீனர்கள்னு சொல்லக்கூடிய இவர்களும் யூதர்களும் பக்கத்து வீட்டுக்காரங்களா ஒற்றுமையாக தான் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. We never had a problem with the Jews in Palestine before the colonial Britons had other ideas about how they should separate us. And then the United Nations, one of the most dysfunctional organizations in human history, decided to separate the land. Jews are our brothers and sisters and neighbors. They have always been. ஆனால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட பிரச்சனை தான் இது. அப்படி யுத்தங்களை ஆரம்பித்து அந்த பிரச்சனை தான் இன்றைக்கி வர போயிட்டுருக்குன்னு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 70 வருடங்களாக இந்த பிரச்சனை இருக்குதுன்னு இவர் சொல்கிறாரு. அதாவது 1948 இஸ்ரேல் தேசம் உருவாகலான்னு ஐநா சபை ஒப்புதல் கொடுக்குது. அந்த காலகட்டத்தில் அரபு தேசங்களெல்லாம் இஸ்ரேல் தேசத்தை அழித்து விடுவோம்னு சொல்லி யுத்தத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் இருந்து தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்பித்தது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அவரை பொறுத்தவரையில் அது சரியாக இருக்கலாம். 1948 அந்த யுத்தத்தில் இருந்து தான் பல பாலஸ்தீனியர்கள் அங்கே அகதிகள் அப்படின்னு சொல்லி பல இடங்களுக்கு போனாங்க. ஆனால் உண்மையாக அந்த பிரச்சனையுடைய ஆரம்பம், அதோடைய வேர்னு பார்த்தோன்னா ஆன்டிசெமிட்டிசம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இருந்த இந்த பிரச்சனை இருக்குது. இஸ்லாமியர்கள் ஆண்டு கொண்டு இருந்த காலகட்டத்திலையும் யூதர்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறாங்க, 2ஆம் தர குடிமக்களும் நடத்தப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் பிற்காலத்தில் 1870க்கு பிறகு யூதர்கள் அதிகமாக குடியேற ஆரம்பிக்கிறாங்க. இப்படி குடியேறி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே பாலஸ்தீன தேசத்தை உருவாக்குறாங்க. அப்படி உருவாகி அந்த பாலஸ்தீன தேசம் அங்கே கொஞ்சம் செழிப்பாக வளர ஆரம்பிக்கும் போது, முதலாம் உலக யுத்த காலகட்டத்துக்கு பிறகு இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. யூத குடியேற்றங்களை திடீர்னு அரபுக்கள் தாக்குறது, கொள்ளையடிக்கிறது, இதெல்லாம் நடக்குது. இந்த பிரச்சனையை அரபு தலைவர்கள் அவங்க சுயநலத்துக்காக அரசியல் செய்து பெரிய பிரச்சனையாக கொண்டு வர்றாங்க. இப்படியே வந்து தான் அங்கே 1948 இஸ்ரேல் தேசம் உருவாகும் போது அதற்கு எதிராக பிரச்சனை பண்ணி, அப்போ அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அரபு தேசங்கள் எல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டதுனால இவர் இங்கே அப்படி சொல்கிறார். 1948 அந்த யுத்தத்தில் இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்கிறார். இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு யூதர்களும் நாங்களும் பக்கத்து வீட்டுக்காரங்களா ஒற்றுமையாக அன்பாக தான் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறார். இந்த பாலஸ்தீன தேசம் ஒன்று இருந்தது, அதில் நாங்கள்லாம் ஒற்றுமையாக தான் இருந்தோம், இந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறார். அந்த பாலஸ்தீன தேசம் எப்படி அங்கே உருவாச்சுங்கிறதையும் சொல்கிறார். ஒட்டமான் பேரரசு அந்த பகுதியை ஆண்டுகிட்டு இருந்துச்சு. அப்புறம் முதலாம் உலக யுத்தத்தில் பிரிட்டனோட யுத்தம் செய்து அவங்க தோல்வி அடைகிறாங்க. அப்போ பிரிட்டன் ஃப்ரான்ஸுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த பகுதி வருது. அப்போ பிரிட்டன் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளை ஒவ்வொரு தேசங்களாக பிரித்து கொடுத்துட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்படி உருவான தேசங்கள் சிரியா, லெபனான், ஈராக், சவுதி அரேபியா, எகிப்து, இப்படி ஒவ்வொரு தேசங்களும் உருவான பிறகு, அப்படி அவங்களுக்கு தேசத்தை பிரித்து கொடுத்த பிறகு மீதி இருக்கக்கூடிய இடத்துல இந்த பாலஸ்தீன தேசம் உருவாகுதுன்னு சொல்கிறார். அந்த மீதி இருக்கக்கூடிய இடத்துல தான் யூதர்கள் குடியேறி அங்கே பாலஸ்தீன தேசத்தை உருவாக்குறாங்க. அப்போ அதை தான் அரபுக்களும் யூதர்களும் பாலஸ்தீன தேசம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அன்றைக்கு அந்த பகுதி யூதர்களுக்காக கொடுக்கணும், யூதர்களுக்குன்னு ஒரு தேசமாக அதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் ஐரோப்பிய தேசங்கள் வர்றாங்க. ஏன் அப்படின்னா ஆதி காலத்தில் இருந்தே அந்த பகுதி யூதர்களுக்காக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது இந்த மத நூல்கள் எல்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் தாவீது, சாலமோன் ராஜாக்கள் காலகட்டத்தில் இருந்தே அங்கே இஸ்ரேல் தேசம்னு இருந்திருக்கு. அதனால் அந்த பகுதியை யூதர்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போது இந்த பாலஸ்தீன தேசம்னு பார்க்கும்போது அங்கே மெடிட்டரேனியன் சீல இருந்து இங்கே ஈராக்குடைய எல்லை வரைக்கும் இருக்குது.
அப்போது இந்த பகுதியை இஸ்ரேல் தேசமாக உருவாக்கக்கூடாது, யூதர்களுக்கான தேசமாக உருவாக்கக்கூடாது, அரபுகளுக்கான தேசமாக உருவாக்கணும் அப்படின்னு சிலர் பிரச்சனை பண்ணுறதுனால தான் இதில் பெரும்பகுதியை பிரித்து ஜோர்டான் தேசம்னு உருவாக்குறாங்க. அப்போ அந்த ஜோர்டான் தேசத்தில் தான் பெரும்பாலும் பாலஸ்தீனியர்கள் இருக்கிறாங்க. அதை தான் இவர் சொல்கிறார். அந்த யுத்தத்துக்கு பிறகு இன்னும் அதிக அரபுக்கள் அங்கே இஸ்ரேல் தேசத்தில் இருந்தவங்களும் இங்கே ஜோர்டான் தேசத்துக்கு வந்துட்டாங்க. அதனால தான் இவர் சொல்கிறாரு, இஸ்ரேல் தேசத்தில் இல்லை, ஜோர்டானில் தான் மிக அதிக அளவு பாலஸ்தீனியர்கள் இருக்கிறோம். இந்த ஜோர்டான் தான் பாலஸ்தீனம் இல்லையா? பாலஸ்தீன தேசத்தில் ஒரு பெரும்பகுதியை பிரித்து ஜோர்டான் ஒரு தேசமாக உருவாக்கி இருக்கிறாங்க. அப்போ இந்த ஜோர்டான் தேசத்தில் தான் பெரும்பாலான பாலஸ்தீனியர்கள், அதாவது 6.2 மில்லியன் பாலஸ்தீனியர்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஜோர்டான் தேசத்துடைய கணக்குப்படினா 3 மில்லியன் பாலஸ்தீனியர்கள், 30 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. உண்மையான பாப்புலேஷன் 6.2, 62 லட்சம் பாலஸ்தீனியர்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இதுதான் எங்களுடைய பாலஸ்தீன தேசம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. Jordan is not a host country. Jordan is a part of our country. Jordan is 78% of Palestine. Jordan is our country. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, ஜியோனிசம், யூதர்கள் தான் கொடூரமானவங்க, அவங்க பாலஸ்தீனர்களை கொன்னுக்கிட்டு இருக்கிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க, இப்படியெல்லாம் தான் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு ஜியோனிசத்தை, அதாவது யூதர்களை ஒரு வில்லன்களாக காட்டி அவங்களுக்கு எதிராக பிரச்சாரங்களும் போராட்டங்களும் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னு எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நாங்கள் தான் இந்த கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த இஸ்ரேலுக்கு எதிரான வெறுப்பு, தீவிரவாதம், இந்த போராட்டங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை தான் அழிச்சிக்கிட்டு இருக்கு. நாங்கள் தான் எல்லா தேசத்திலும் எந்த உரிமைகளும் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. நாங்கள் ஜோர்டான் தேசத்தில் இருக்கிறோம், ஆனால் இங்கே தான் நாங்கள் அடக்குமுறையை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். இஸ்ரேல் தேசம் தான் பயங்கர கொடூரமானது, பாலஸ்தீனர்களை அடக்குது அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன், ஜோர்டான் தேசம்தான் மிக மோசமான அடக்குமுறை தேசமாக இருக்குது. பாலஸ்தீனியர்களான நாங்கள் இங்கே தான் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்கிறார். அதெல்லாம் அந்த தேசத்தில் மற்ற அரபுக்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த உரிமைகளும் பாலஸ்தீனியர்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிறனால எங்களுக்கு கிடையாது. நாங்கள் அகதிகளாக தான் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறோம். அங்கே நாங்கள் போலீஸ் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ண முடியாது, இராணுவத்தில் ஜாயின் பண்ண முடியாது, அரசு அலுவலகங்களில் வேலை செய்ய முடியாது, இப்படி எல்லா இடத்துலையும் நாங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறோம், ரெண்டாந்திர குடிமக்களாக தான் இருக்கிறோம். ஆனால் ஒரே விஷயத்தில் மட்டும் ஜோர்டான் அரசர் எங்களை ஏற்றுக்கொள்கிறார், எங்களை பயன்படுத்திக்கிறார். எப்படின்னா, வரி வசூலிப்பதில் எங்களுக்கு எந்த உரிமைகளும் கொடுக்கலை, எங்களை அவங்க குடிமக்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னாலும் வரியை மட்டும் எங்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்கன்னு சொல்கிறார். அதிக அளவு வரி விதிக்கப்பட்ட மக்களாக நாங்கள் ஒடுக்கப்படுறோம். அப்போது இங்கே ஒரு விஷயத்தை கவனித்து பாருங்கள், இவர்களுக்கு அரபு தேசங்களில் எங்கேயுமே அந்த சம உரிமை கிடைக்கல. ஆனால் இஸ்ரேல் தேசத்தில் அவங்களுக்கு, இந்த அரபுகளுக்கு, இந்த பாலஸ்தீனியர்னு சொல்லிக்கிறாங்களே, இவங்களுக்கு எல்லாவித உரிமைகளும் இருக்குது, எல்லா சுதந்திரமும் இருக்குது. இஸ்ரேல் இராணுவத்தில் இருக்கிறாங்க, இஸ்ரேலில் பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலை செய்கிறாங்க, அரசாங்கத்திலே இருக்கிறாங்க, அரசாங்க அதிகாரிகளாக இருக்காங்க, நீதிபதிகளாக இருக்கிறாங்க. இஸ்ரேல் கோர்ட்டில் நீதிபதியாக இருந்து இஸ்ரேல் பிரதமரையே ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கிறார் ஒரு பாலஸ்தீனியர். அதே போல் பாலஸ்தீனியர்கள், அரபியர்களும் இஸ்ரேல் அரசியலில் பங்கெடுத்து செனட் மெம்பர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே இருக்கிறாங்க. பல பாலஸ்தீனியர்கள் அப்படி இருக்கிறாங்க. இப்படி அரேபியர்கள், பாலஸ்தீனியர்களுக்கு இஸ்ரேலில் சம உரிமை கிடைக்குது. இன்னும் சொல்லப்போனால் மற்ற எல்லா அரபு தேசங்களை விட இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அரபுகளுக்கு தான் அதிக அளவு சம உரிமையும், பேச்சு சுதந்திரம் போல் பல சுதந்திரங்கள் மிக அதிகமாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அரபுகளுக்கு தான் கிடைக்குதுன்னு சொல்லலாம். அதுதான் இவர் இங்கே சொல்கிறார். ஜோர்டானில் மட்டும் இல்லை, எல்லா அரபு தேசங்கள்லையுமே பாலஸ்தீனியர்களை ரெண்டாம் தர குடிமக்களாக தான் நடத்துகிறாங்க. எல்லா தேசங்கள்லேயும் அவர்களை அகதிகளாகவே தான் வைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. இது எல்லாமே மீடியாக்கள் மறைக்குது, இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. எல்லா மீடியாக்களும் உலகம் முழுவதும் இஸ்ரேலர்கள் எவ்வளோ மோசமாக இருக்காங்க பாருங்கள், யூதர்கள் எப்படி பாலஸ்தீனர்களை கொடுமைப்படுத்துகிறாங்க, இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர, மிக மோசமாக பாலஸ்தீனர்களை கொடுமைப்படுத்துறது இந்த ஜோர்டான் அரசாங்கம் தான் அப்படின்னு அங்கே சொல்கிறார். மிக மோசமாக நடத்துகிறது ஜோர்டான் தான். ஆனால் ஜோர்டான் மட்டுமே இல்லை, மற்ற அரபு தேசங்கள்ங்கிறத சொல்கிறார். லெபனான்லேயும் பாலஸ்தீன அகதிகள் பலரும் அங்கே போய் இருக்கிறாங்க. அங்கேயும் அவர்களுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது. என்னதான் அவங்ககிட்ட பணம் இருந்தாலும் கூட, ஒருவேளை அவங்ககிட்ட நிறையா பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனால் கூட அங்கேயும் அவங்களுக்கு மற்ற லெபனான் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் கிடையாது. இப்படி அங்கேயும் புறக்கணிக்கப்படுறாங்கங்கிறதையும் சொல்கிறாரு. இங்கே நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்கணும்.
இவர் சொல்கிறதுல உண்மை இருக்குது. எந்த அரபு தேசங்களும் பாலஸ்தீன அகதிகளை குடியுரிமை கொடுத்து அவங்க தேசத்து மக்களை சேர்த்து கொள்ளவில்லை. இன்னும் சில தேசங்கள் அவர்கள் அகதிகளாக கூட உள்ளேயே விடலை. இதற்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அது இவங்க ஆரம்ப காலத்தில் இருந்தே தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா பாலஸ்தீனியரும் கிடையாது அப்படின்னாலும் அதில் பெரும்பாலானவர்கள் இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறாங்க, அல்லது தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அதனால தான் இவங்க போகிற தேசங்களில் எல்லாமே இந்த தீவிரவாதத்தால் அந்த தேசங்கள் பாதிக்கப்படுது. இதற்கு உதாரணமாக நீங்கள் லெபனான், ஜோர்டான் தேசங்களை பார்க்கலாம். இந்த தேசங்களில் பாலஸ்தீன தீவிரவாத அமைப்புகள் மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுத்தாங்க. ஜோர்டானில் உள்நாட்டு யுத்தமே நடந்திருக்கு. லெபனானில் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் அந்த தேசத்தையே சர்வநாசம் பண்ணிட்டாங்க. எல்லா பாலஸ்தீனியர்களும் அப்படி கிடையாது. இவரை போன்ற ஒரு சிலரே இருக்கிறாங்க. இவங்க இஸ்ரேலை வெறுக்க வேண்டாம், அவங்களோட சமாதானமாக இருந்து நாம் முன்னேறலாம் அப்படிங்கிற கருத்தோடு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கக்கூடிய ஐரோப்பிய தேசங்கள், அமெரிக்கா, இப்படி மற்ற தேசங்கள் கூட இந்த பாலஸ்தீன அகதிகள்னு வர்றவங்கள எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்து அவங்க தேசத்து மக்களாகவே நடத்துது. சம்மந்தமே இல்லாத எங்கேயோ இருக்கக்கூடிய தேசங்களை இவங்களை ஏற்றுக்கொள்ளுது. அப்படி இருக்கும்போது இந்த அரபு தேசங்களே தங்களுடைய மக்களே ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. இந்த பாலஸ்தீனியர்கள்னு சொல்கிறவங்க யார்? சவுதி அரேபியாவில் உள்ளவங்க, ஈராக்கில் உள்ளவங்க, லெபனான், சிரியாவில் இருக்கிறவங்க, எகிப்தில் இருக்கிறவங்க, இவர்கள் தான் இன்றைக்கி பாலஸ்தீனியர்கள்னு சொல்லிக்கொள்பவர்கள். இதை ஹமாஸ் தலைவரே சொல்கிறாரு. இதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இஸ்ரேல் தேசத்தை பார்த்தீங்கன்னா 1948 வந்த யுத்தத்தில் பல அரபு தேசங்களில் இருந்து துரத்தப்பட்ட யூதர்கள் எல்லோரையும் இஸ்ரேல் தேசம் ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்து வைத்திருக்கிறாங்க. ஆனால் அரபு தேசங்கள் இந்த அரேபியர்களை, இந்த பாலஸ்தீனியர்களை தங்களுடைய தேசத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. அவங்கள பாலஸ்தீன அகதிகள்னு சொல்லி அகதிகள் முகாமில் வைத்திருக்கிறாங்க. ஏன்னா இவங்களை அகதிகளை வைத்திருந்தால் தான் இவங்கள வச்சு தான் இஸ்ரேலுக்கு எதிரான வன்முறைகள், யுத்தம், இப்படி அரசியல் செய்து அதன் மூலமாக இவங்களுக்கு ஏகப்பட்ட ஆதாயங்கள், பணம் கிடைக்குது. அரசியல்வாதிகளுக்கும் தீவிரவாத தலைவர்களுக்கும் இந்த பிரச்சனையை உயிர்ப்போட வைத்து கொண்டிருக்கும் வரைக்கும் தான் பணம் கொட்டி கொண்டிருக்கும். இது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்குமான ஒரு பிரச்சனையோ அல்லது யுத்தமோ கிடையாது. பிரச்சனை வர்றதுக்கு அவசியமே இல்லை. ஆனால் இது மிக கவனமாக இவர்களால் திட்டமிடப்பட்டு இஸ்ரேலுக்கு எதிராக பல பொய் பிரச்சாரங்களை பரப்பி இப்படி இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு வெறுப்புணர்வை தூண்டி இப்படி தான் கடந்த 70 வருடங்களாக பல அமைப்புகளை உருவாக்கி அவைகள் மூலமாக இஸ்ரேலுக்கு எதிரான வன்முறை தாக்குதல்கள், போராட்டங்கள் இதெல்லாம் தொடர்ந்து நடத்தி கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜோர்டானில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுடைய ஒரே உண்மையான தலைவராக இருக்கக்கூடிய நான் சொல்கிறேன், ஜோர்டானில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்கள் சார்பாக நான் சொல்கிறேன், நாங்கள் யூதர்களுக்கு எதிரான யுத்தத்தை விரும்பவில்லை, நாங்கள் இஸ்ரேலை வெறுக்கவில்லை. ஆனால் பாலஸ்தீன அமைப்புகளின் தலைவர்கள்னு சொல்லக்கூடிய இந்த பாலஸ்தீன அத்தாரிட்டியோட தலைவர் அப்பாஸ், அப்புறம் ஜோர்டான் கிங், இன்னும் ஹமாஸ் போன்ற பல தீவிரவாத அமைப்புகள், இவங்க எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிரான வெறுப்பை தூண்டுறதுக்கும் இஸ்ரேலுக்கு எதிராக போராடுறதுக்கும் பணத்தை கொடுத்து கூட்டத்தை கூட்டி போராட்டம், வன்முறை இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இனியும் எங்களை ஏமாற்ற முடியாது. நீங்கள் வசதியாக ஏமாற்றின காலெல்லாம் போயிடுச்சு. இனிமேல் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் அடுத்த நிலைக்கு நாங்கள் முன்னேறி போகணும். அதனால் நாங்கள் இனிமேல் யூதர்களோட யுத்தம் பண்ண விரும்பலை. யூதர்களை அரவணைத்து நாங்கள் போவோம். இதுதான் இனிமேல் நடக்க போகுது. அதனால் இப்போது யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் கூட பாலஸ்தீனியர்களுக்கான நிதியை நிறுத்தியிருக்காரு அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதில் இருந்து ஒரு காசு கூட எங்களை போன்ற உண்மையான பாலஸ்தீன அகதிகளுக்கு கிடைக்காது. அதனால தான் ட்ரம்ப் நிதி கொடுக்காமல் நிறுத்தினதுக்காக உண்மையிலே நான் அவருக்கு நன்றி சொல்ல தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லிட்டு முடிக்கும் போது அவர் சொல்கிறாரு, நான் இப்போ ஒரு வாக்கியத்தை இங்கிலீஷ்லேயும் அரபிக்லேயும் ஹீப்ரூலையும் சொல்ல விரும்புகிறேன். அது என்னென்னா, ஐ ஆம் இஸ்ரேல் ஹாய், அதாவது லாங் லிவ் ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல், லாங் லிவ் த ஸ்டேட் ஆஃப் ஜோர்டான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்போ இவர் சொல்ல வர்றது என்னென்னா, உண்மையான நீதி உள்ள சமாதானத்தை விரும்பக்கூடிய எல்லா அரபுகளும் பாலஸ்தீனியர்களும் என்ன விரும்புகிறாங்க? இஸ்ரேல் தேசத்தோட நட்பாக இருக்கிறது தான் விரும்புகிறாங்க. யூதர்களோடு பகையோடு யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க விரும்பலை. அவங்க நட்பாக சமாதானமாக இருக்க தான் விரும்புகிறாங்க. அதனால தான் லாங் லிவ் த ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் தேசமும் அங்கே இருக்கட்டும், பாலஸ்தீனியர்களுக்கும் அங்கே தேசம் இருக்குது, ஜோர்டான் தான் பாலஸ்தீனியர்களுக்கான தேசம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அரசியல் செய்கிறவங்க வெறுப்பை தூண்டுறாங்க. அந்த வெறுப்பை வச்சுக்கிட்டு இந்த சின்ன பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் தேசத்தை நாங்கள் அழிச்சிட்டு அங்கே பாலஸ்தீனத்தை கொண்டு வருவோம் அப்படிங்கிறவங்க அழிவை விரும்பக்கூடியவங்க. அதனால தான் அவங்களுக்கு அழிவு வந்து கொண்டே இருக்குது. ஆனால் இவர் சொல்கிற மாதிரி எங்களுக்குன்னு தனி தேசம் வேணும், அதில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலஸ்தீனியர்கள் எல்லாம் இந்த ஜோர்டானுக்கு வந்து ஜோர்டானே அவர்கள் பாலஸ்தீன தேசமாக கொண்டு அங்கே இருந்தாங்கன்னா பக்கத்து நாடான இஸ்ரேலோட சமாதானமாக இருந்து
அவர்கள் உதவியோடு இந்த ஜோர்டான் என்கிற பாலஸ்தீன தேசம் மிக வேகமாக வளர்ச்சி அடையலாம். அப்படி ஒரு தீர்வு கொண்டு வந்தால்தான் இந்த பாலஸ்தீன மக்கள் யுத்தத்தில் அழிந்து போகாமல் அவங்களும் மற்ற மக்களை போல சமாதானமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். In the eyes of most Arab governments. Why is this? This is simply because the conflict is not actually a conflict. It's a well-designed, carefully manipulated, strategically implanted crisis that has been rolling for 70 years. An example of that is how many organizations have been created to deal with the so-called conflict. The Quartet, for example. What has the Quartet achieved? Nothing, except a very generous bill charged to the United Nations. I'm here to tell everyone, in the capacity of me being the rightful and only legitimate leader of the Palestinian Jordanian majority and the people of Jordan. We don't want the war with the Jews. We don't hate the Israelis. Go to the protests in Ramallah. In Gaza, they used to be in the hundreds of thousands. Today, Hamas has to pay each child $20 so they can go to the fence and throw rocks. You didn't hear this from the public because they would get punished by Abbas and the Palestinian Authority and the King of Jordan for it. We've had enough. So have the Israelis. And I tell all of those who have done very well through the conflict, be it the King of Jordan, be it Arab regimes, United Nations officials, EU clowns, the game is over and the happy hour has ended. And we're moving forward and we're embracing the Jews. And this is going to happen. And don't cry about Trump not giving aid to the Palestinian Authority. We don't get any of that money. In fact, I would like to thank Trump for that. And I'm going to say this in Arabic, English, and Hebrew. Am Israel Chai, Am Yardan Chai. Long live the state of Jordan. Long live the state of Israel. عاشت أمة إسرائيل. عاشت الأمة الأردنية الفلسطينية. Thank you.